துறை பிரதி அமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், போர் நிறுத்த நிபந்தனைகளின்படி வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்துக்கு ஈரான் அனுமதி அளித்திருந்ததாக கூறினார். எனினும் ஈரான் கப்பல்களை தவிர ஏனையவர்களுக்கு மாத்திரமே நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக கூறி அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்க முயன்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் சயீத் காதிப்சாதே எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள். வர்த்தக வாணிப செய்திகள். சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவடைந்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,831 பதிவாகியுள்ளது. அத்துடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $80.83 பதிவாகியுள்ளது. வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள். சூரியனின் விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய 27வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 10 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்றது. தொடர்ந்து 195 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 184 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று இலங்கைக்கு வருகிறார். மலையக மக்களின் நலன்கள் தொடர்பில் இந்திய துணை ஜனாதிபதியிடம் கோரிக்கைகளை முன்வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம், மாற்று விதிகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் தங்கியுள்ள காசா போர் குற்றவாளி தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கொடியுடன் பயணித்த கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் ராஜதந்திர கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் 12:30 நீங்கள் கேட்கலாம். உடன் செய்தி, உண்மை தகவல், நடுநிலை தவறாமல். சூரியன் FM செய்திகள். நேரம் காலை 7 மணி 1 நிமிடம். என்றும் முதற்தர